நல்லா இருந்துச்சு பார்க்க. லைக் டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல பண்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா பார்த்த உடனே என்னோட இன்ட்ரெஸ்ட் கேட்ச் பண்ணது அப்படி பார்த்தா எஸ்ஜே சூர்யா சார் அவருடைய ரோலும் ஒரு மாதிரி கொஞ்சம் கெத்தா நல்லா இருந்துச்சு. இவங்க தனுஷ் சாரோட கெட்டப் ஓவரால் லுக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி வருது அப்படின்றதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் கேட்க வேணும். நல்லா அந்த ட்ரைலர் எண்ட்ல அந்த மியூசிக் வாஸ் லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஹீரோ நல்லா எப்படி இருந்தாலும் நல்லா இருக்காருங்க. அவங்க ஆக்டிங் தான் பார்க்கணும். லைக் பிசிக்கல் அப்பியரன்ஸ் அதெல்லாம் முக்கியம் இல்லை. பட் இந்த கெட்டப் நல்லா இருக்கு. அவருக்கு ரொம்ப சூட் ஆகுது. நல்லா இருக்கு. அதான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. பீப்புளுக்கு என்ன வேணும்ன்றத அவர் கரெக்டா நேரத்துக்கு லைக் புரிஞ்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி டெலிவர் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டெலிவர் பண்ணுவாரு. ரவுடி மூவின்னு சொல்லிட முடியாது. ராவா இருந்தாலும் லைக் ஒரு குட் சோஷியல் கான்டென்ட், ஒரு குட் இமோஷனல் மெசேஜ் இருந்துச்சுன்னா நல்லா ரீச் ஆகும். அவ்வளவுதான். லைக் அவ்வளவுதான். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பிடிச்சிரும் அப்படின்னு தான் நம்புறேன் நானு. நல்ல படமா இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். கேர்ள்ஸ் பாய்ஸ்னால ஆமா ஒரு கியூரியாசிட்டி தான். எப்பயுமே லைக் மூவிஸ் வரதுனாலே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் தான். ஆப்வியஸா ஒரு நல்ல காம்பினேஷன்ல வர மூவி அவைட்டிங் தான். செம்மையா இருந்தது ப்ரோ. சூப்பரா இருந்தது உண்மையிலே. ஆக்சுவலி ட்ரைலர் தான். ட்ரைலர் பார்த்து நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. இருந்தாலும் ட்ரைலர் வந்து கட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தனுஷோட கெட்டப்பு, அப்புறம் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. இது பார்க்கும்போது கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா நிறைய படம் இப்பெல்லாம் வந்து ஓடிடியில் பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த குவாலிட்டிலே கொடுக்குறாங்க. ஒரு தியேட்டர் ஃபீலிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு படத்துல. அப்போ இதுல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதால வந்து தனுஷ் 50th ஃபிலிம்னு நினைக்கிறேன். அதுல தனுஷ் 15 போட்டிருந்தாங்க. அது தனுஷோட growth வந்து வேற லெவல்ல இருக்குது. ஏன்னா வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க அண்ணன் அது அவர் இருக்காரு இதுல. அப்புறம் எஸ் ஜே சூர்யா இருக்காரு. இவர் வந்து ஆமா. இதாவது எப்படின்னா நம்ம தமிழ் சினிமால வந்து ஆக்டிங் பாத்தீங்கன்னா ஒரு டாப் 5ல வந்து கண்டிப்பா தனுஷ் இருப்பாரு, எஸ் ஏ சூர்யா இருப்பாரு, அப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ் இருப்பாரு. இது இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்திருக்காரு. விஜய் சேதுபதி அவர் ஹீரோனால இதுல பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவரு கூட கூட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இப்போ வந்து பிளேயர் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம பிளே பண்றது தெரியும். ஸோ அதுல வந்து தனுஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நிறைய படத்துல வந்து மலையாள ஆக்டர்ஸ் நிறைய பேர் கொண்டு வருவாரு. நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவரு வந்து நிறைய நோட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்காரு. சின்ன சின்ன ரோலா இருந்தாலும் சரி, ஹீரோயின்ஸா இருந்தாலும் சரி, அவரு கரெக்டா வாட்ச் பண்ணா தெரியும். அவர் வந்து கரெக்டான ஆக்டர்ஸை வந்து கூட்டு வந்திருக்காரு. ஸோ இதுல வந்து எஸ் ஜே சூர்யா வந்து ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு மூவ் அது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு 50th ஃபிலிம் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆளா தெரியணும், நம்ம வந்து மாசா தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து மற்றவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் டம்மியா பண்ணாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுறது வந்து அது தனி கெத்து இருக்கணும். அதே சமயம் வந்து அவங்க குரு, அவங்க அண்ணன் அவரு இதுல இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இவரு டைரக்ட் பண்ணி ஆமா ஆமா ஆக்சுவலி வந்து இவரு டைரக்ட் பண்ணி அவரு வந்து அதுல ஃப்ரேம்ல வர்றதுன்றது வந்து அது வந்து எல்லாரையும் பண்ணிட முடியாதுல்ல. ட்ரீமா இருக்கிறத விட ட்ரீம் யாருன்னா வேணா பண்ணலாம் பிரதர். ஆனா வந்து growthன்னு ஒண்ணு இருக்குல்ல. தனிப்பட்ட முறையில நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களோட பர்சனாலிட்டி வந்து உங்களோட ஐடியாலஜி வந்து டெவலப் ஆயிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து யாரை வேணாலும் கூப்பிட முடியும். தனுஷ் ஒரு ஆக்டர்னால எல்லாரும் வந்துட முடியாது. அது வந்து ஸ்கிரீன் பிளே இருக்கணும். அது இத்தனைக்கும் வந்து இவர் நிறைய படம் பண்ணிட்டே இருக்காரு. இதுல வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணணும்ட்டு யாரும் கேட்கவே இல்லை அவரை. அவர் ஒரு இது வச்சு பண்றாருன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரு வந்து இது 50th ஃபிலிம் அவரே டைரக்ட் பண்றாரு, அவரே நடிக்கிறாருன்ற போது வந்து சினிமா வந்து எவ்வளவு உள்வாங்கி இருக்காரு அப்படின்றதுதான் அவரோட growth-ஆ இருக்கு. பொதுவா வந்து அவர் மேல இருக்கிற என்னன்னா ரஜினி மருமகன். பொதுவா இப்போ தனுஷை பார்க்கும்போது அந்த அந்த இமேஜே மறைஞ்சு போச்சு. நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு கெரியருக்கு வந்து நல்ல growth பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் நல்ல சக்சஸ் ஆகும்ட்டு நினைக்கிறேன். நான் தியேட்டர்ல வந்து படம் வர்றது ரொம்ப கம்மியா இருக்கு. தியேட்டர் ஃப்ரீடிங் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த படம் வந்துச்சு ஒருவேளை நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். கடைசியில வந்து ஏஆர் ரஹ்மான் வாய்ஸோட ஒரு மியூசிக் வருது, ஒரு பாட்டு வருது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். நல்லா இருக்கு. அவர் மியூசிக் வந்து அந்த அந்த ட்ரைலருக்கு வந்து ட்ரைலருக்கே வந்து நல்ல ஒரு தூக்கி கொடுத்துச்சு. ஏன்னா சொல்ல படம் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். மேபி இதுக்கப்புறமா அப்கமிங்ல என்னென்ன வருதோ அதை வச்சு தான் இன்னும் டிசைட் பண்ண முடியும். பட்
இது வரைக்கும் 1 minute 50 secondsக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு ஆ பயங்கர இதா தெரியுதா இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏதோ லயன் உல்ஃப் மாதிரி வச்சு ஏதோ சம்திங் பேசியிருக்காங்க. பார்ப்போம் இதுக்கப்புறமா ஃபர்தரா என்ன. ஃபர்ஸ்ட் லுக் ஒன்றும் எதுவுமே வரல. ஸோ இதுக்கப்புறமா வரதை வச்சு என்னன்னு பார்த்துட்டு சொல்லலாம். ஃபுல் ஆக்ஷனா தெரியுதா இல்ல பார்க்க ஃபுல்லா ஆக்ஷனாக தான், ஃபுல்லா த்ரில்லரா இருக்கு, ஃபுல்லா நைட் ஷூட் மாதிரி தான் ஃபுல்லா இருக்கு. ஸோ பார்ப்போம். நியூ லுக்கா இருக்கு தனுஷ்து. ஸோ பார்க்கலாம். தனுஷ் டைரக்ஷன் பண்றாரு அது எப்படி உங்களுக்கு தெரியுது நல்லா பண்ணிருக்காரு நல்லா தான் பண்ணியிருக்காரு. எதுவும் செம்மையா தான் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியா இருக்கா இல்ல காமெடியா இல்ல நல்லா இருக்கு. செம த்ரில்லரா இருக்கிற மாதிரி இருக்கு ட்ரைலரு. பார்ப்போம். ஃபுல்லா வந்தாதான் பார்க்க முடியும் என்னன்ட்டு. நம்ம எதுவுமே ஃபர்ஸ்ட் சொல்லிட முடியாதுல்ல. ஸோ அவ்வளோதான். ஆனா ட்ரைலர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கல நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. கொஞ்சம் ராவாக இருந்துச்சு ப்ரோ. எப்படி சொல்றதா வந்து தனுஷோட வந்து அந்த மொட்டை மொட்டை போட்டு அந்த வெறித்தனமான அந்த கெட்டப்பெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு செட்டு ஒரு கிராமம் மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாகவே வந்து ஒரு எப்படி காமிக்கணுமோ விஷுவலாக அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க ட்ரெய்லர்லேயே. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. எதிர்பார்க்குறோம் படத்துக்கு வந்து. ட்ரைலர் பார்த்தோன்னா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி எந்த சீன் இருக்கு எந்த சீன் இருந்தது, அவர் மொட்டை அடிச்சுட்டு அந்த வெறித்தனமாக அந்த கத்தி எடுத்துட்டு வருவார். அந்த அந்த சீன் வந்து கொஞ்சம் வெறித்தனமாக இருந்தது. இது பிரகாஷ் ராஜ் இருக்காரு, சூர்யா இருக்காரு, எல்லாத்துக்கும் அவங்க அண்ணன் இருக்காரு, தனுஷோட அண்ணன் இருக்காரு. எல்லாருமே இருந்தாலும் வந்து தனுஷுக்குன்னு தனியாக கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து பளிச்சுன்னு காமிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டரும் இருந்தாலும் அவருக்குன்னு வந்து தனியாக வந்து பளிச்சுன்னு அந்த ஃபேஸ் காமிச்சிருக்காங்க. நல்லாவே இருக்கு. பிஜிஎம்மோட சேர்த்து. எந்த அளவுக்கு படத்தை வெயிட் பண்ணுறீங்க? ஏற்கனவே வந்து இந்தியன் 2 வந்து டமால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு படம் தான் நெக்ஸ்ட் வர்றது. அதனால வந்து எதிர்பார்ப்பு இருக்கும்னு நல்லா நம்புறாங்க எல்லாருமே வந்து. ஏன்னா யாருமே ஒழுங்கா படத்தை பார்க்கல. அதனால வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அப்படின்ற அளவுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்காங்க. நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் தாராளமா. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறோன்றதால நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஆஹ், ஒரு படம் சரியா போகலன்னா இன்னொரு படம் கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், எந்த படமும் சரியா போறது இல்லை. லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்கெல்லாம் வந்து நல்ல படம் கொடுத்துட்டாலையும் வந்து அடுத்தடுத்தவங்க வந்து படத்தை கொடுக்க நல்ல நல்ல படத்தை கொடுக்க தவறிடுறாங்க. ஆஹ், ஏன்னா தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் நிறைய அடிச்சு ஓடிடுது, நல்ல படமா ஓடிடுது. அதனால வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து தமிழ் படத்து மேல கண்ணு இல்லை. அப்படியே கண்ணு இருந்துச்சாலையும் வந்து இந்தியன் 2 அந்த மாதிரி வந்து ஒரு படம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா வந்து ஊழலை பத்தி அதிகமா சொல்லணும். ராயன் வந்து அவங்க பேஸ்ல அவங்க ஒரு ஸ்டெப் வச்சு வடச்சென்னை மாதிரி எடுத்திருப்பாங்க. அது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் நம்ம.